பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. நாகும் 1:7 தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இப்போ நான் ஏசப்பா தான் நம்புறேன், அவர் தான் நம்புறேன், அவர் தான் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யட்டும், அவர் இல்லாமல் நான் இல்லை இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் அங்கே சொல்கிறார் 139 சொல்கிறார், அவர் நம்மை அறிந்திருக்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் அளவு எவ்வளோ, உங்கள் பக்தி எவ்வளோ, உங்களோட விசுவாசம் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறீங்க, எவ்வளோ அவரை நம்புறீங்க. வசனம் சொல்றது தீத்து 1 அங்கே 15-16 படிக்கும்போது, நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனால் கிரியனாலேயோ அவரை மறுதளிக்கிறார். நிறைய பேர் அறிக்கை பண்ண இயேசு எனக்கு தெரியுங்க, நான் அறிந்திருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள் அவரை மறுதளிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் ஆதியாகமம் 22:12 படிக்கும்போது, இது முதற்கொண்டு நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் பாருங்க, போய் உன் மகனை கொல்லு என்று சொன்ன உடனே அவன் எதுவுமே யோசிக்கல, அதை கொல்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். கத்தியை ஓங்கும் போது தேவன் சொல்லுகிறார், இது முதல் நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மக்களே, இன்றைக்கு அவர் தம்முடையவர்களை அவர் அறிந்திருக்கிறார், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நீங்க அதே இந்த சங்கீதத்தில் படிக்கும் போது 1:6 அவர் நீதியின் வழியிலே நடக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை நடக்கிறீங்க, பரிசுத்த வாழ்க்கை நடக்கிறீங்க? அங்கே ஏசாயா 1:19 படிக்கும்போது, கர்த்தரின் வழியிலே நடப்போம் வாருங்கள். எத்தனை பேர் கர்த்தருடைய வழி நடக்கிறீங்க? ஆனால் ஆசிரியர்களை எசப்பா நீ ஆசிரியக்கணும், எசப்பாயை நான் உயர்த்தணும், ஆனால் அவர்கள் கிரியினாலேயோ அவர்களை மறுதளிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் தம்முடையவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் லூக்கா 10:27 படித்து பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடையவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாராம், தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறாராம். நிறைய பேர் சர்ச்சில் உட்காடுறாங்க, பாடுறாங்க, சோத்திரம் பண்ணுறாங்க, அவர் எல்லாருக்கும் செவி கொடுப்பதில்லை. நீங்கள் லூக்கா 8 நீங்கள் 46 படிக்கும்போது, அந்த ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை தொழுகிறார். இயேசுவார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ இயேசுவை எந்த மாதிரி தொடுற, எந்த மாதிரி வல்லமை பெறுவது தொடுகிறியா, அவர் விடுதலை பெறுவதற்கு அவரை தொடுகிறாயா என்பதை அவருக்கு தெரியும். சும்மானா மத்திய 15 8-9 படிக்கும் போது, இந்த ஜனங்கள் முதுகடலினாலும் என்னிடத்தில் சேருகிறார்கள், அவருடைய இதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. அப்போ நம்ம உதடில் மட்டும் தோத்திரம் அல்லையிலே சொல்லக்கூடாதுங்க. இதயத்திலே இருந்து இயேசுவை நீங்கள் நம்புகிறவர்களா, இயேசுவை தேடுகளாய் மாறி பாருங்க, அந்த ஆசீர்வாதமான மழை உங்கள் மேலே இறங்கி வரும். தம்மை நம்புகிறவர்களை, தம்மை தேடுகிறவர்களை என் அப்பன் இயேசு அறிந்திருக்கிறார். அதுதான் சங்கீதம் 147:11 சொல்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு அவர் சமீபமாய் இருக்கிறாரா. நீங்க உண்மையா கூப்பிட்டு பாருங்க, அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை கூப்பிடுவதற்கு அவர் சமீபமாய் இருக்கிறார், அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். இந்த நாகும் 1:7 அவர் தம்மை நம்புகிறவர்களை, அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் அறிந்தவராக இருக்கிறார். தேவ மக்களே, நீங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நீங்கள் இயேசு மேலே நம்பிக்கை வைத்து பாருங்கள். அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தால். அதுதான் ரோமர் 5:5 சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தால். தம்மை நம்புகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் உண்மையாய் நம்பி பாருங்கள், உண்மையாய் விசுவாசித்து பாருங்கள். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மையும் கனத்தையும் தந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.